வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது அதை எவால்வேட்டே பண்ணுவாங்க, கரெக்ஷன் அப்போ தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸை நாம் பார்த்துடலாம். பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்ட சுருக்கம். அப்போ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம சுருக்கி உங்களுக்கு ஒரு 3 பேஜில் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் அல்லாமல் ஒரு சமூகத்தின் அறிவு, பண்பாடு, சிந்தனை மற்றும் வாழ்க்கை முறை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ். அப்போ இந்த 10ஆம் வகுப்பு தமிழில் என்னென்ன இருக்குது, எதிலிருந்துலாம் கேள்விகள் வரலாம், ஸோ அப்படிங்கிற முழு தகவலையும் கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாடக்கூறுகள் இதில் 11 பகுதிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழி, ரெண்டாவது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல், அடுத்தபடியாக பண்பாடு, அடுத்தபடியாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, கலை, அழகியல் மற்றும் புதுமைகள், நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, சமூகம், அரசு, நிறுவனம், அடுத்தபடியாக அறம், தத்துவம் மற்றும் சிந்தனை, நிதி மற்றும் ஆளுமை, உளவியல், கல்வியியல் சார்ந்த செயல்முறைகள், மொழிப்பயிற்சி மற்றும் திறன்கள், அதாவது படித்தல், எழுதுதல், பேசுதல், கேட்டல். அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பாடக்கூறுகள். இப்போ இதில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக எங்கேருந்து அதிகமான கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திறன்கள் இல்லையா, திறன்களில் நிறையா இருக்குது. இந்த முக்கிய மொழித்திறன்கள், மென்மையான திறன்கள். இப்போ இந்த முக்கிய மொழித்திறன்களில் பார்த்திங்கன்னா படித்தல், தமிழ் நல்லா வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், தமிழ் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், கேட்டல், பிற சொல்வதை நல்லாக கேட்டல் வேண்டும். இதுதான் முக்கியமான மொழித்திறன்கள். அப்போ இதில் இந்த பதிவுத்திறன், அதாவது கேட்குறத மைண்டில் பதிய வைக்கிற திறன், அதுக்கப்புறம் சிந்தனை, அது எப்படி தமிழை எப்படி பயன்படுத்துறது, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மென்மையான திறன்கள், அதாவது சிந்தனை திறன், தமிழில் எப்படி சிந்திக்கிறது, அதுக்கப்புறமா தகவல் தொடர்பு திறன், கம்யூனிகேட் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட எப்படி தமிழ் மொழியாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, பண்பியல் நுண்ணறிவு, தொழில்நுட்பத்திறன், அகராதி பயன்பாடு, இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்மையான திறன்கள். அப்போ இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தபடியாக இலக்கண பகுதி, இலக்கண பகுதியில் டெஃபினட்டாக நிறையா கொஸ்டின்ஸ் இங்கேருந்து தான் கேட்பாங்க. முக்கியமாக இலக்கண பகுதி தான். அதில் பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணிகள். கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள் இந்த பாடநூல் பகுதிகள். அப்போ அங்கே என்னெல்லாம் இருக்குது, அந்த தமிழ் 10th தமிழில் பார்த்திங்கன்னா உரைநடை, கவிதை, துணைப்பாகம், இலக்கணம். அப்போ இந்த உரைநடையில் பார்த்திங்கன்னா கட்டுரை, கடிதம், உரை, உரையாடல், தன் வரலாறு, பயணக் கட்டுரை, அடுத்தபடியாக சங்ககால, பிற்கால, புதுக்கவிதைகள் இருக்குது. துணை பாகத்தில் பார்த்திங்கன்னா கலாச்சாரம், அறிவியல், கல்வி, பொருளியல் தொடர்பான உணர்வு பகுதிகள். அடுத்தபடியாக இலக்கணம், அங்கே பார்த்திங்கன்னா வார்த்தைகள், வாக்கியங்கள், எழுத்து பிழைகள், பாகங்கள், அணிகள், இது எல்லாமே இலக்கணத்தில் வரும். அப்போ இவ்வளோந்தான் இந்த 10th புக்கில் இருக்கக்கூடியது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலே போதும். அதுலேயும் முக்கியமாக இலக்கணத்தை கொஞ்சம் படிச்சுட்டு போகணும். இலக்கணத்தை படிச்சிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கஷ்டப்படவே வேண்டாம், ஈஸியாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது இல்லையா, இந்த மேஜர், அப்புறமா ஜென்ரல் நாலேஜு, இது பார்ட் பி. பார்ட் பியை எவால்வேட் பண்ணுவாங்க. அப்போ பார்ட் ஏ தமிழை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பார்ட் பி பேப்பர் மெயின் சப்ஜெக்டை
எவாலுவேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அப்போ இதில் முக்கிய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொழி பயன்பாடு மற்றும் உரைநடை இவற்றை திறம்பட கையாளும் திறன் வளர்க்கப்பட வேண்டும். பல்வேறு இலக்கிய வடிவங்கள், சங்க இலக்கியம், நவீன இலக்கியம், சிறுகதை, கவிதை, உரைநடை மாணவரால் புரிந்து எழுத தெரிந்திருக்க வேண்டும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அந்த மாணவனுக்கு தமிழ் தெரியுதா, தமிழில் பேச தெரியுதா, தமிழில் சிந்தனை பண்ண தெரியுதா, தமிழ் இலக்கணம் தெரியுதா, ஸோ அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வைக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக இந்த 10th தமிழ் புக்கை நீங்கள் படிக்கணும். வேறு எதுவும் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. 10th தமிழ் புக்கை வாங்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். அதுவும் அந்த புத்தகத்துக்கு பின்பகுதியில் இருக்கும் பாருங்கள், ஒரு இதழ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ முக்கியமாக அதிலிருந்து தான் வந்துட்டு எல்லா கொஸ்டின்ஸும் கேட்க போகிறாங்க. அதனால் அதை நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும், ஈஸியாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. விட்டாச்சுன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து போயிடும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நம்ம அப்பப்போ என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சில வீடியோக்கள் நம்ம என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்துக்கிடலாம். அதே போல் இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்காக ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிடலாம். டெஸ்ட் பேஜ், பிடிஎஃப், லைவ் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இதை விட்டிங்கன்னா அடுத்தது எப்போ வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலாக 211 வேக்கன்சிஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.